இது மீனம். மீனம் வந்து குருவுடைய ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அங்க சுக்கிரன் உச்சமாகும். என்டர்டெயின்மென்ட் ஃபீல்ட்லாம் மீனம் ஈஸியா கொண்டு போகும். ஸோ மீனம் வந்து எல்லா துறையிலும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எதுல பண்ணாலுமே ஒரு பார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருவாங்க. அது அந்த ராசியோட சிம்பலே அப்படிதான். டுயல் சிம்பல் இதுல 2 ஃபிஷ் இருக்கும். ஸோ ஒரு ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு ஏரியால கொஞ்சம் வீக்காவே தெரிவாங்க. சில பேர் பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எமோஷனலா வீக்கா சில பேர் எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிசிக்கலா கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. சில பேர் நாலேட்ஜ்ல ரொம்ப இன்டலெக்சுவலா இருப்பாங்க. ஆனா அதர் ஆக்டிவிட்டில கொஞ்சம் லேசியா தெரிவாங்க. சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பா தெரிவாங்க. ஆனா நாலேட்ஜ்ல வந்து மத்தவங்ககிட்ட எப்பவுமே சப்போர்ட் எதிர்பார்க்கிற மாரி இருக்கும். ஒரு மாரி ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இல்லாத மாரி மிஸ் பண்ற மாரி ஒரு கம்பைன்டா போகும். அது எப்ப அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகுதோ பெரிய சக்சஸ் அடைவாங்க மீனம் பொறுத்தவரைக்கும். ஸோ மீனம் அந்த மாரி ப்ரொஃபஷன சூஸ் பண்ணும்போது என்டர்டெயின்மென்ட் ஃபீல்டு, குளோபல் டிராவல் சம்மந்தப்பட்டது. அவங்க மருத்துவத்துக்கும் சான்சஸ் இருக்கு மீனத்த பொறுத்தவரைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. மேனேஜ்மென்ட்ல அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது. கம்பெனிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல், மார்க்கெட்டிங் பண்றது. இதெல்லாம் மீனம்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஃப்ரண்ட் டெஸ்க்ல வொர்க் பண்றது. இதெல்லாம் மீனம்க்கு நல்லா இருக்கு.